மனோஜ் இந்த பாலக்குடி. ஏற்கனவே கற்பூரம் பட்டு என் வாயெல்லாம் வேற எரியுது, இல்ல சூடா பால் வேறயா? வேணாம், எடுத்துட்டு போ. சூடாலாம் இல்ல, நார்மலா தான் இருக்கு. இந்த குடி. எனக்கு வேணாம், நீயே குடி. முன்னெல்லாம் ஏதாவது கொடுத்தா எனக்கு பாதி உனக்கு பாதின்னு குடுப்ப, இப்ப என்னாச்சு உனக்கு? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, என் வாய் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு, அதனாலதான். சரி அதெல்லாம் விடு. நான் சொல்லாததெல்லாம் எதுக்கு நீ அம்மா கிட்ட சேர்த்து சொன்ன? நான் எப்ப சொன்னேன்? நான் என்ன சொன்னேன்னு எனக்கு தெரியும். நீ அதை புரிஞ்சுக்கிட்டு வேற ஒண்ணு மாத்தி சொன்ன, இல்ல உனக்கு வேண்டியதை சொன்னியா? வேணும்னு தான் சொன்னேன். ஏன் அப்படி சொன்ன? ஆண்டி என்னையும் உன்னையும் பிரிச்சிட கூடாதுன்னு தான் அப்படி சொன்னேன். ஆண்டி மட்டும் இல்ல, இந்த கடவுளே நினைச்சாலும் என்னையும் உன்னையும் பிரிச்சிட கூடாது. அதுல நான் ரொம்ப உறுதியா இருக்கேன் மனோஜ். நீ எனக்காக எதுவும் பேச போறது இல்ல. அட்லீஸ்ட் நீ எனக்காக பேசுற மாதிரி நானா ஏதாவது சொன்னா ஆண்டி மனசு மாறுவாங்கன்னு தான் நான் அப்படி சொன்னேன். நீ இவ்வளவு பண்றதுக்கு ஆரம்பத்துல இருந்தே பொய் சொல்லாம இருந்திருக்கலாம். நான் ஏன் அப்படி போய் சொன்னேன்னு எல்லாமே உன்கிட்ட தெளிவா சொல்லிட்டேன். நீயே என்ன புரிஞ்சுக்கல. சரி போகட்டும். பழைய மாதிரி நீ நானும் சந்தோஷமா இருக்கணும். நினைச்ச இடத்துக்கு போலாம் வரலாம். நம்ம ரெண்டு பேருக்கும் பிடிச்சத பண்ணலாம். நம்ம பேசுறதுக்கும் வாழ்றதுக்கும் இன்னொருத்தங்க பெர்மிஷன் நமக்கு தேவையில்லை மனோஜ். ஆரம்பத்துல நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணனோ அந்த லவ் இன்னும் அப்படியே தான் இருக்கு. நமக்குள்ள அது எதுவுமே குறையாது மனோஜ். என்னாச்சு மனோஜ்? பக்கத்துல வந்தா தள்ளி போற? இல்ல, நம்ம ரெண்டு பேரும் மறுபடியும் சேர்றத பத்தி அம்மா தான் முடிவு பண்ணணும். என்ன மனோஜ் பேசிட்டு இருக்க நீ? பேசுறதுக்கு பழகுறதுக்கு உங்க அம்மா பெர்மிஷன் வேணும்னு சொன்னா பரவாயில்ல. ஆனா நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கிறதுக்கு கூட உங்க அம்மா சொல்லி தான் இருக்கணுமா? நம்ம பெட்ரூம்ல எப்படி இருக்கணும் கூட உங்க அம்மா தான் டிசைட் பண்ணுவாங்களா? சிங்கமா இருக்கு. பச்சையா போய் சொல்றா. இதுக்கு மேல இவள விடக்கூடாது. கையும் களவுமா பிடிக்கணும், அப்பதான் ப்ரூவ் பண்ண முடியும். ஆமா, நீ எங்க இருக்க? கோயில தான். சரி, அங்கே இரு, நான் வரேன். இங்க அம்மா அக்கா எல்லாம் இருக்காங்க. அவங்ககிட்டயும் நான் பேசணும். நான் பக்கத்துல தான் இருக்கேன், வரேன். சரி ஓகே.